திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி வாக்கியப்படி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி. இந்த சனிப்பெயர்ச்சியால் திருமண யோகங்கள், தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளி போன திருமணம், செகண்ட் மேரேஜஸ்க்கெல்லாம் எவ்வளோ அலையன்ஸ், எவ்வளோ பரிகாரங்கள் நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோம். அதே போல் இந்த 7.5 சனியினால் அல்லது இந்த சனிப்பெயர்ச்சியினால் மெயினாக உத்தியோக மாற்றங்கள், ஜாப் சேஞ்சஸ், இடமாற்றங்கள். சனி வந்துட்டார்னு கேள்விப்பட்டாலே அவங்கவுங்க பேக் எடுத்துன்னு கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அதை போல இடமாற்றங்கள், வேலை மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், கடன் சுமைகள், உங்களுக்கு இருக்கக்கூடிய லோனை கொஞ்சம் கடன் நீங்கள் கேட்ட இடங்களில் ரொம்ப எளிமையாக ஈஸியாக கேட்ட கடன் பணம் உங்களை சேரும். உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, சனிப்பெயர்ச்சி நம்ம எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி 2026 வாக்கியப்படி நடக்கக்கூடியது திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி. அப்போது இது நாள் வரையிலுமே கூட திருக்கணிதத்தின்படி ஏற்கனவே சனி பயிற்சி நடந்து போச்சு. கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சி அடைஞ்சிட்டார். இருந்தாலும் ஒரு சில குழப்பங்கள் இருந்தது. கம்ப்ளீட்டாக சனி பயிற்சி முடிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீஷன் இல்லாமல் இருந்தது. ஸோ இனி அந்த டவுட் வேண்டாம். இப்போ சனி பயிற்சி எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2026 6/3/2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி காலை 8:25 மணிக்கு எல்லாம் வல்ல சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரம் 3வது பாதத்திலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதம் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி அடைகிறார். சுபம். அப்போது யாராக இருந்தாலும் இந்த லாஸ்ட் 1 இயராக பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. திருக்கணிதப்படி ஜாதகம் எழுதுனா சனி மீனத்தில் இருப்பார், வாக்கியப்படி ஜாதகம் எழுதுனா கும்பத்தில் சனி இருப்பார். அப்போ இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருந்தது. ஸோ இனிமேல் குழப்பங்கள் வேண்டாம், ஒரே கருத்தோடு இருக்கலாம். சனிப்பெயர்ச்சி மார்ச் 6ஆம் தேதி திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி, வாக்கிய சனிப்பெயர்ச்சி நடக்குது. அப்போது இந்த சனிப்பெயர்ச்சியால் என்னெல்லாம் நடக்க போகுது, ஃபஸ்ட்டு யாருக்கெல்லாம் 7.5 சனி ஆரம்பம் அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கும்பராசி அன்பர்களுக்கு. கும்பத்தை பொறுத்தவரையிலும் ஜென்ம சனி கம்ப்ளீட்டாக முடியுது. நிறைய கும்பராசி என்பர்கள் அதுதான் கேட்டாங்க, சாமி எனக்கு உண்மையிலே கும்பராசின்னு சொல்கிறீங்க, நீங்கள் அந்த 7.5 சனி முடிஞ்சுதா இல்லையா, ஜென்ம சனி விலகித்தா இல்லையா? ஸோ நிறைய கும்பராசி என்பர்கள், மீனராசி என்பர்கள் அதை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ கும்பராசி என்பர்களே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஜென்ம சனி முடிஞ்சு பாத சனி ஆரம்பம். அதே போல் மீனராசி என்பர்களுக்கு முழுக்க ஜென்ம சனி ஆரம்பம். கவனம் தேவை. ஜென்ம சனிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சனி பகவான். அதனால் ஜென்ம சனி ஆரம்பம். அது போச்சுன்னா மேஷராசிக்கு முதல் முறையாக 28 ஆண்டுகளுக்கு பிறகு, கிட்டத்தட்ட 30 வருஷம்னு சொல்லலாம், ஆனாலுமே கூட 28 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மேஷராசிக்கு 7.5 சனி ஆரம்பம். எல்லா இடத்திலும், எல்லா செயல்பாடுகளிலும், சிந்திக்கும் காரியங்களில் கூட கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். வேறு ஒன்றும் இல்லை, நிறைய டைம் எடுத்து யோசித்து செயல்பட்டிங்கனாக்கா நிச்சயமாக சனி பகவான் உங்களுக்கு துணை நிற்பார். அப்போ மேஷராசிக்கு 7.5 சனி ஆரம்பம். அதே போல் ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபத்துக்கு பொறுத்தவரையிலும் எல்லாருமே சொல்லுவாங்க ரிஷபத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே, 7.5 ஒன்றும் கிடையாது அப்படின்வாங்க. ஆனால் ரிஷபராசி அன்பர்களே, ஒரு ரகசியம் சொல்கிறேன். இந்த முறை மீனத்துக்கு சனி பகவான் வந்துட்டாருன்னா 3வது பார்வையாக ரிஷபத்தை பார்க்க போகிறார். இந்த பார்வையினால் 80% ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல மேன்மை ஏற்படும். பணவரவு, தனவரவு, யோகங்கள், அற்புதமான நல்ல யோகங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு மட்டும் யாருக்கெல்லாம் அந்த தசாபுத்தி நல்லா இல்லாமல் இருக்கோ, பலவீனமான தசாபுத்திகள் நடக்குதோ, அசுபர்களுடைய தசாபுத்தி நடக்குது, ஒரு 20% மட்டும் எச்சரிக்கையாக கவனமாக இருந்தால் போதுமானது, அவ்வளோதான். அப்போ ரிஷபராசி அன்பர்களுக்கும் இந்த சனி பயிற்சியால் தாக்கங்கள் உண்டு. ரைட். ரிஷபத்திற்கு பிறகு சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி, கன்னி ராசிக்கு கண்டக சனி.
சிம்மம் கன்னி இவங்க 2 பேருக்குமே அஷ்டம சனி கண்டக சனி ஆரம்பம். அதே போல் தனுசு ராசி என்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி 4-10 தொழில் சமாச்சாரத்தில் தொழில் விஷயங்களை அவங்க கவனமாக இருக்க வேண்டும். ஸோ இது 7.5 சனி ஆரம்பம். யாருக்கெல்லாம் ரிலீஸ் ஆகுறாங்க, இந்த 7.5 சனிலேருந்து யாரெல்லாம் விடுபடுறாங்க? ஃபஸ்ட்டு எடுத்தோம்னாக்கா மகர ராசி என்பர்கள். இந்த பொங்கல் இந்த வரக்கூடிய எல்லா பண்டிகையும் மகர ராசிக்கு தான் சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா மகர ராசி என்பர்கள் இனிமேல் 30 வருஷத்துக்கு பிறகு தான் அவங்களுக்கு இந்த 2வது சனி ஆரம்பிக்க போகுது. அதனால் மகர ராசி என்பர்கள் டோட்டலாக இந்த சனி பயிற்சியிலேருந்து வெளியில் வந்துடுறாங்க. அதே போல் கடகராசி என்பர்கள் இந்த அஷ்டம சனிலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடுறாங்க. மிதுன ராசி என்பர்களுக்கும் கம்ப்ளீட்டாக இந்த சனி தோஷத்திலிருந்து இவங்க கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடுறாங்க. அதே போல் விருச்சக ராசி என்பர்கள் அவங்களும் அந்த அர்த்தாஷ்டம சனியிலிருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடுறாங்க. ஸோ மிதுனம், கடகம், விருச்சகம், இந்த மகரம், இந்த 4 ராசி என்பர்களும் டோட்டலாக கிளியர் ஆகிடுறாங்க. மார்ச் 6ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த சனி பெயர்ச்சி 12 ராசிக்கும் எப்படி எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த சனி பகவான் வராருன்றதை பார்த்துட்டோம். வாருங்கள் உங்கள் ராசிக்கு தனிப்பட்ட முறையில் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, சனி பெயர்ச்சி 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பெயர்ச்சி, அர்த்தாஷ்டம சனி. அது என்ன சார் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லைங்க. சனி பகவான் எந்த ராசியை 10வது பார்வையாக பார்க்குறாரோ, எந்த ராசியை சனி பகவான் 10வது பார்வையாக பார்க்கிறாரோ அந்த ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி என்று பெயர். அப்படி பார்க்கின்ற போது சனி பகவானுடைய பார்வையை, முழு பார்வையை பெறுகின்ற குருவுடைய வீடாக இருக்கின்ற தனுசு ராசி அன்பர்களே, சார் நான் சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் வேர்ல்டு வைடு உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், நீங்கள் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், அல்லது மாணவ செல்வங்களாக இருக்கலாம், வயோதிக பருவத்தில் இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம். இந்த 2026லிருந்து 27 ஜூன் மாதம் வரையிலுமே கூட உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. ஸோ இதனால் வரையில் தனுசு ராசி என்பர்களே, லாஸ்ட்டு ஒரு 18 மாதங்கள் உங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். காரணம் என்னென்னா, ராசிநாதன் குரு பகவான் பாதகஸ்தானத்தில் அமைந்து, அதே சமயத்தில் இந்த அர்த்தாஷ்டம சனி திருக்கணித பிரகாரம் சனி பகவான் 4ஆம் இடத்தில் அமைந்து 10வது பார்வையாக பார்க்கும்போது தனிப்பட்ட சனி பகவானுடைய பார்வை தனுசு ராசியை வாட்டி வதைத்திருக்கும். நிறைய தோல்விகள் ஏற்பட்டிருக்கலாம், நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கலாம், நிறைய அனுபவங்கள். அதிலும் குறிப்பாக நாம் சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு தலைமை பொறுப்பெடுத்து ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு உழைச்சி வேர்வை சிந்தனா ஒரு விஷயம், ஒரு இடம், ஒரு தொழில், அதை இன்னொருத்தவங்க ஈஸியாக வாங்கிட்டு போயிடுவான். அப்போ உங்கள் மனவேதனை எப்படி இருக்கும் பாருங்கள். மனசு என்ன, நம்ம குழந்தை மாதிரி வளர்த்தமே, இதை ஒரு குழந்தை மாதிரி நாம் வளர்த்தமே, இது கடைசியில் நம்ம கைவிட்டு போயிடுச்சே அப்படின்னு அந்த ஒரு இழப்பு, அவ்வளோ ஒரு வலி வேதனைகள் இருந்திருக்கும். அதே போல் ஒரு வம்பு வழக்கில் கிடைக்க வேண்டிய வெற்றி வாய்ப்புகளாக இருக்கலாம், அல்லது எதிரிகளத்தில் ஏமாந்த விஷயங்களாக இருக்கலாம், ஏமாற்றங்களாக இருக்கலாம், எதிர்ப்புகளாக இருக்கலாம், நல்ல உறவுகள் அந்த அகைன்ஸ்டாக மாறக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம், பிரிவுகளாக இருக்கலாம், அல்லது கொடுக்கல் வாங்கலில் பணங்கள் டிரான்சாக்ஷனில் வந்த பிரச்சனைகளாக இருக்கலாம், கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் எதிரிகளாக மாறிவிடுவதாக இருக்கலாம். அப்போ எதையெல்லாம் நீங்கள் ரொம்ப ஆசாபாசங்கள் வைக்கிறீங்களோ, ஆசைகள் அதிகமாக வைக்கிறீங்களோ, அந்த இடத்துல அனுபவங்களை ஏற்படுத்துவார். இதுதாங்க அர்த்தாஷ்டம சனி. உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்து, எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து, அது மூலமாக உங்களுக்கு இன்னும் கூட பல வெற்றிகளை தருவதற்கு காத்திருக்கிறார் இந்த சனி பகவான். அப்போது கடந்த இந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி 5ஆம் தேதி ராத்திரி வரையிலும் உங்களுக்கு இந்த
நான் சொல்லக்கூடிய அந்த கஷ்ட நஷ்டங்கள் ஏற்ற இறக்கங்கள்லாம் இருந்துக்கிட்டு இருக்கும். மார்ச் 6ஆம் தேதி காத்தால் விடிஞ்சுது அப்படின்னாக்கா நிச்சயமாக மாற்றம் இருக்கும், கவலை வேண்டாம், நீங்கள் நல்லா இருப்பீங்க. எப்படி சாமி சொல்கிறீங்க? அது இன்னும் ஸ்ட்ராங்காக இல்லை ஆகும், இன்னும் ஸ்ட்ராங்காக இல்லை ஆகும். எப்படி, என்ன ஸ்ட்ராங் ஆகும்? வாக்கியப்படி நடக்கக்கூடிய சனி பயிற்சி ஏற்கனவே இருக்கக்கூடிய திருக்கணித்து மேலே உட்காரும்போது 100% அது அர்த்தாஷ்டம சனியாக மாறும். ஆமாம், மாறிடும். அப்போ சனி பகவானுடைய தாக்கம் அதிகமானதாக இல்லை இருக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு, ஜாபில் இருக்கக்கூடியவங்களுக்கு, ப்ரைவேட் ஜாப்பு, கவர்மெண்ட் ஜாப்பு, தொழில் நிறுவனங்கள், தொழில் வச்சு செய்யக்கூடியவங்களுக்கு கஷ்டமாக இல்லை இருக்கும். சார், இந்த குரு பெயர்ச்சி நடந்துட்டு ஜூன் மாதம் 6ஆம் தேதி கிட்ட ஒரு குரு பெயர்ச்சி நடக்குது. அந்த குரு பெயர்ச்சி நடந்துடுத்துனா இந்த 2.5 வருஷம் எத்தனை நாள் மீனராசியில் சனி பகவான் இருக்கிறாரோ அந்த கம்ப்ளீட் போர்ஷன் இப்போ 2028 ஏப்ரல் மாதம் முடிய. ஏன்னா அடுத்தது உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு சனி வந்துட்டாருனாலும் சனியை கண்ட்ரோல், குரு வந்துட்டாலும் சனியை கண்ட்ரோல் பண்ணுவார். கடகத்துக்கு வந்தாலும், சிம்மத்துக்கு வந்துட்டால் இன்னும் யோகம், ராசியை பார்த்துடுவார். அப்போ தனுசு ராசி என்பர்களே, தனிப்பட்ட சனி பகவானுடைய பார்வையில் சிக்கி தவிக்கின்ற, தனிப்பட்ட உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல கஷ்டங்களுக்கு தனுசு ராசி அன்பர்கள் சிக்கி தவிக்கின்ற பலவிதமான துன்பங்களுக்கு காரியமாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் இந்த ஜூன் மாதத்துலேருந்து நல்ல காலம் பிறக்குது. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு வழி பிறக்க போகுது. அந்த பிரச்சனைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நான் தான் நிறைய உதாரணங்கள் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், வேலையில் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், வீண்பழி அவமானங்களாக இருக்கலாம், தலைகுனிவாக இருக்கலாம், கௌரவ பிரச்சனையாக இருக்கலாம், ஃபேமிலி குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது தொழில் பிரச்சனைகளாக இருக்கலாம். மெயினாக ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம், நேம் ஸ்பாயில் ஆகிறது, டேமேஜ் ஆகிறது, அல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வருமானங்கள் தடைபடுவது. அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் கவலை வேண்டாம் எனதருமை தனுசு ராசி அன்பர்களே. நடக்கக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி, அந்த அர்த்தாஷ்டம சனி என்பது மற்றவங்களுக்கெல்லாம் அந்த சனி பயிற்சி அந்தந்த 7.5 சனி, ஜென்ம சனி, அந்த கண்டக சனி, அஷ்டம சனி அதெல்லாம் வேலை செய்யும். தனுசு ராசிக்கு மட்டும் குருவுடைய கருணையினால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த சனி வேலை செய்யாது. அதுக்கு அப்படியே அகைன்ஸ்டாக நன்மைகளை செய்யும். பயம் வேண்டாம், நீங்கள் நல்லா இருப்பீங்க, தைரியமாக இருங்க, சிறப்பாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. அப்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான், உரிய பரிகாரங்கள். நீங்கள் நிச்சயமாக நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. பரிகாரங்களை மட்டும் செய்யுங்கள். முடிந்தால் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நீங்கள் வேர்ல்டு வைடு எங்கே இருந்தாலும் சரி தான் தனுசு ராசி என்பர்களே, முடிந்தால் இந்த சனிப்பெயர்ச்சிக்குன்னு நடக்க இருக்கின்ற அந்த சனிப்பெயர்ச்சி யாகத்தில் நீங்கள் பங்கு பெறலாம். உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான கட்டணத்தை செலுத்தி நன்மைகள் நடக்கும் ஒரு ராசியாக தனுசு ராசி அமைகிறது. இந்த சனிப்பெயர்ச்சியால் திருமண யோகங்கள், பொதுவாகவே திருமண யோகங்கள் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். முதல் திருமணம் சார், இப்போது சனி பகவான் தான் இந்த திருமணத்தை தீர்மானிக்கக்கூடிய, அவனுடைய தலையெழுத்து. ஒரு ஆணோ பெண்ணோ முதல் திருமணம் நடக்குது, அப்புறம் அது ஒரு பிரேக்கப் வருது, அப்புறம் செகண்ட் மேரேஜுக்கு ரொம்ப டிலே ஆகுது, இல்லை செகண்ட் மேரேஜ் பண்ணி அதுலேயும் கொஞ்சம் ட்ரபுள் வருது. இதெல்லாமே தலையெழுத்து, பாவகர்மா. அந்த கர்மா தியரியை தீர்மானிக்கக்கூடியவர் சனி பகவான் தான். அப்போ நடைபெறக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி, அதுவும் குரு சனி தொடர்பு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மீனராசியில் குருவுடைய வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையை செய்வார். அப்போ திருமணங்கள் நடக்கும். திருமணம் யோகங்கள், முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தாமத திருமணம், வயோதிக திருமணம். பெண் பசங்களுக்கெல்லாம் 35 வயசு 40 வயசு ஆக கூட கல்யாணம் ஆகாமல் இருக்குது. அதே போல் ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருப்பது. மெயினாக
காதல் திருமணங்கள், காதலில் வரக்கூடிய ஏமாற்றங்கள், நம்பி ஏமாறுவது, நிறைய ஒரு 8 வருஷமாக பழகுறோம், 5 வருஷமாக பழகுறோம், திடீர்னு பிரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ அது மாதிரி காதல் திருமணங்கள், அந்த காதல் திருமணங்களில் வரக்கூடிய டிலே, தாமதங்கள், பிரிவுகள், அதெல்லாம் ரொம்ப மனவேதனையை ஏற்படுத்தணும். இதுதான் சார் கண்ணுக்கு தெரியாத வலி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சனி பகவான். அந்த கவலை இருந்ததுன்னா அது வந்து சந்திரன், அது சனிச்சந்திர யோகம் இருக்குமே, ஆனால் அந்த பெயினும் இருக்கும், அதே சமயத்தில் அந்த அந்த கஷ்டமும் இருக்கும். அப்போ இந்த மாதிரியான திருமண யோகங்கள் கைகூடும். அதே போல் குழந்தை பாக்கியம், சனி பகவான் பார்க்காம குழந்தை பிறக்காது, எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் தான் கர்மாவை துவக்கி வைப்பவர். உங்களுக்கு அடுத்த வாழையடி வாழையாக உங்கள் கர்மா தொடரணும்னா குழந்தை பிறக்கணும். அப்போ இந்த சனி பயிற்சியால் குழந்தை பாக்கியங்கள் நிச்சயமாக 90% நன்மை உள்ளது. ஒரு 10% மட்டும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஆண் பெண் இருவருடைய ஜாதகத்தையும் பார்த்து அதற்குரிய பரிகாரங்கள், ஆலய வழிபாடுகள்லாம் செய்வீர்களேயானால் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. அதே போல் வீடு மனை யோகங்கள், வீடு கட்டுறது, வீடு மனை யோகங்கள், லோன் வாங்குறது, மெயினாக கடன் வாங்கக்கூடிய காலம். இப்போது 7.5 சனியில் கடன் கேட்டிங்கனாக்கா ஈஸியாக கடன் கிடச்சிடும். சிறு கடன் இருப்பது சிறப்பு. அதனால் வீடு மனை யோகங்கள் போன்ற நல்ல பாக்கியங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, இந்த சனி பயிற்சியால் 90 to 95% உங்கள் எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கும். உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும். ஸோ உங்கள் கஷ்டம் கிளியர் ஆகணும் அப்படின்னாக்கா நிச்சயமாக உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பார்க்கணும். பார்த்து தான் இந்த சமயத்தில் நீங்கள் எந்த மாதிரியான வழிபாடுகள், எந்த தெய்வத்தை நீங்கள் கையில் எடுக்கணும், அதிகமான எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யணும் என்ப ரகசியங்களை அறிந்து, ஜோதிட ரகசியங்களை அறிந்து அல்லது உங்கள் பிறப்பு ரகசியங்களை அறிந்து வழிபாடு செய்வீர்களேயானால் நீங்களும் வெற்றியாளராக வலம் வரலாம் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.